வாரும் தூய ஆவியானவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகின்ற எங்கள் மத்தியிலே நீர் பிரசன்னமாயிருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். வல்லமையுள்ள உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும், உம்முடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளவும், உம்முடைய வார்த்தைகளின்படி வாழ்வதற்கும் நீர் எங்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சில நிமிடங்கள் எங்களுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் ஒருமுகப்படுத்தும். இந்த நேரம் உமக்கு மகிமையாக எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் நேரமாக அமைய அருள் தாரும். எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உமது கிருபையின் கரங்களுக்குள்ளாக தருகின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பேரில் வேண்டுகிறோம், நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் அருளிய இந்த ஆசீர்வாதமான ஓய்வு நாளில் உங்களுடன் சேர்ந்து ஆண்டவரை நன்றி செலுத்த, ஆராதனையில் கலந்து கொள்ள ஆண்டவர் கிருபை அளித்ததற்காக நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுக்கிறேன். இவ்வாய்ப்பை கொடுத்த ஆயர் அவர்களுக்கும் நிர்வாக குழுவுக்கும் பெரியவர்கள் உங்கள் யாவருக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு வழிபாட்டிற்கு நான் வந்து உள்ளே நின்று கொண்டிருந்த பொழுது ஒரு தம்பி கேட்டார், மெசேஜ் அப்படின்னாரு. ஐயாவை பார்த்தேன். மெசேஜ் சொல்லுங்கள் அப்படின்னாரு. மெசேஜ் யார் அப்படின்னாரு. அப்புறம் ஐயா சொன்னார், இவர் தான் மெசேஜுக்கு வந்திருக்கிறாருன்னார். இங்கே நடித்தவங்க பாடினவங்க எல்லாம் இருக்கீங்களா? உள்ளே எழுந்து வெளியே போயிட்டீங்களா? யாரும் வெளியே போகல? வெளியே போனால் சொல்லுங்கள், வர்ற வரைக்கும் நான் காத்திருக்கிறேன். அவருக்கு ஒரு பெரிய சந்தேகம். இளைஞர் ஞாயிறு, வாலிபர் ஞாயிறில் யாரோ ஒரு வயசான கிழவன் வந்து எங்களுடைய வழிபாட்டை நடத்துவதற்கு என்னையா நியாயம் இருக்குது? அந்த சந்தேகம் வருவது நியாயம்தான். ஆனால் உங்களுடனே இருப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக இந்த இளைஞர் ஞாயிறில் உங்களுடன் சேர்ந்து இந்த ஆராதனையில் பங்கு பெறுவதற்கு நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதற்கு 2 காரணங்கள். ஒன்று, உங்களுடன் சேருகின்ற பொழுது எனக்கும் வயது கொஞ்சம் ஒரு 50 வயது குறைந்தது போல இருக்கிறது. நம்முடைய மனநிலை, மன சிந்தனைகள் எல்லாம் நாம் பழகுகிறவர்கள் நட்பு வட்டாரங்களை சார்ந்து தான் இருக்கும். என்னை பார்த்து யாராவது ஒருத்தர், ஐயா உடம்பு நல்லா இருக்கா அப்படின்னா நல்லா இருக்கேன்னு. என்னையா படப்படங்கிறீங்க, உங்களுக்கு பிபியானா? இல்லாத பிபி எனக்கு வந்துடும். இது ஹியூமன் சைக்காலஜி. உங்களுடன் இருப்பதிலே சேர்ந்து இந்த ஆராதனை நடத்துவதற்கு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய கிருபையாக நான் இதை பார்க்கிறேன். இரண்டாவது, என்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்த கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன்பாக, 49 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் என்னுடைய திருப்பணியை நான் ஆரம்பித்தேன். ஆரம்பித்து 2 ஆண்டுகள் தான் ஒருவரை ஆயராக திருச்சபையில் இருந்த நேரம் தவிர, அதனைத் தொடர்ந்து அதிகமான நேரம் என்னுடைய பணியின் தொடக்கமே இளைஞர் பணி வாரியத்தின் இயக்குநராகத்தான் நான் தொடங்கினேன். ஏறக்குறைய நான் தான் 4th யூத் டைரக்டர் இந்த டயசிஸ் ஆஃப் மெட்ராஸ். அந்த காலத்தில் 70களில் 80களில் இந்த பணியை செய்வதற்கு கடவுள் ஒரு வாய்ப்பை கொடுத்தார். எனவே அந்த நாட்களை நான் திரும்பி பார்க்கிற பொழுது அதற்கு நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். தம்பி, ஒருவேளை நான் என்னுடைய யூத் ஃபெலோஷிப்பில் நான் இல்லாமல் இருந்தால் இன்றைக்கு நான் இந்த இடத்துல இல்லவே இல்லை. என்னுடைய ஆலயம் பக்கத்தில் இருக்கிற பல்லாவரம் சென்ட் ஸ்டீஃபன்ஸ் திருச்சபை தான். அங்கே தான் நான் படித்தேன், வளர்ந்தேன். நான் பள்ளி முடிந்தவுடன் நான் போய் என்னுடைய இளைஞர் சங்கத்தில் என்னை எங்கள் அப்பா சேர்த்து விட்டார். அங்கு கற்றுக்கொண்ட அந்த விசுவாசமும் ஜெபமும் கட்டுப்பாடுகளும் போட்டிகளும் திருமறை வாசிப்பும் தான் என்னை இந்த ஊழியத்திற்கு என்று கடவுள் கொண்டு வந்திருக்கிறார். நீங்களும் அப்படி தான் வரணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அநேக பெரிய காரியங்களை உங்களால் செய்ய முடியும். வாலிபர்களால் கூடாதது ஒன்றுமே இல்லை. என்ன வேண்டுமானாலும் செய்வாங்க. நல்லதும் செய்வாங்க, கெட்டதும் செய்வாங்க. வாலிபர்கள், இளைஞர்கள் ஒரு சமுதாயத்தின், ஒரு நாட்டின், உலகத்தின் முதுகெலும்பாக இருக்கிறார்கள். அவர்களால் அனைத்தும் செய்ய முடியும், நடத்த முடியும். நடந்து முடிந்த நம்முடைய தமிழக பொது தேர்தலில் ஏறக்குறைய 21.2% 21.2% ஆஃப் ஓட்டர்ஸ் யார் என்றால்
யூத். என்ன ஏஜ் தெரியுங்களா? 18லிருந்து 29 வயது வரைக்கும். அப்போ ஓட்டு போட்டவங்க எல்லாமே யங்ஸ்டர்ஸ் இந்த முறை அதிகமாக இருந்தார்கள். அதே போல் 65% இன்றைக்கு இந்தியாவிலே வாலிபர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய ஜனத்தொகை என்னன்னு நீங்கள் வீட்டில் போய் கணக்கு போட்டு பாருங்கள். இவ்வளோ பெரிய இந்திய ஜனநாயக நாட்டில் 65 விழுக்காடுகள் வாலிபர்கள். அதிலும் குறிப்பாக 50 விழுக்காடுகள் 25 வயதிற்கு உட்பட்ட வாலிபர்கள். அப்படின்னா உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல் கண்ட்ரி எதுவென்றால், வல்லமையுள்ளது எதுவென்றால் இந்திய நாடு தான். அந்த அளவிற்கு வாலிபர்கள் வல்லமையுடையவர்கள், எதையும் செய்யக்கூடியவர்கள், எதையும் மாற்றக்கூடியவர்களை கடவுள் நமக்கு என்று கொடுத்திருக்கிறார். இது ஒரு பக்கம். ஐயா நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்குன்னு. அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேடிக்கை. சில புள்ளி விவரங்களை நான் சொல்லி தான் ஆக வேண்டும். 15 to 29 இயர்ஸ், 15 29 வயது வரை செல்ஃபோனை பயன்படுத்துகிறவர்கள் 97.1%. நானும் உலகத்தில் பல நாடுகளில் ட்ராவல் பண்ணியிருப்பேன். நம்ம ஊர் மாதிரி ஒரு மோசமான ஊர் எங்கேயுமே இருக்காது. பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டு என்ன குழம்பு என்ன செய்துன்னு கேட்குறதுலேருந்து, டேய் ஓய் எங்கடா போயிட்டுருக்கேன்னு கேட்குற வரைக்கும் செல்ஃபோன் என்பது மிக சர்வசாதாரணம். அதிலும் குறிப்பாக வாலிபர்கள் 97%. யோசித்து பாருங்களேன், ஒரு 100% 97 செல்ஃபோனை யூஸ் பண்ணுற வாலிபர்கள். நல்லவங்க தான், படித்தவர்கள், பவர்ஃபுல் யூத் குரூப் எல்லாம் இருக்குது. அடுத்த நெகட்டிவ் சைடுன்னு யோசித்தீங்கன்னா, இந்த செல்ஃபோன் மனிதனுடைய வாழ்வை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து கொண்டு இருக்கிறது. போன வாரம் நான் ஒரு கூட்டத்தில் பேசினேன். இன்றைக்கு உலகமே உற்று நோக்குகிற ஒரு முக்கியமான காரியம் எது என்று கேட்டேன். அப்படியே அமைதியாக இருந்தாங்க. இல்லை ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். இல்லை சார், என்ன நடக்குதுன்னே தெரியல. இன்றைக்கு நடைபெறுகிற ஃபுட்பால் வேர்ல்டு கப்பை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது. அறிவு இல்லை, கற்றுக்கொள்ள வேண்டிய எண்ணமும் இல்லை. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கிரிக்கெட் தான். மாறாக நான் காலைல 5 மணிக்கு எழுந்து மேட்ச் பார்த்துட்டு வரேன். ஏனென்றால் என் லைஃப் உள்ளே இருக்குது. அந்த வேகம், அந்த ஸ்பீட் என் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். செல்ஃபோனில் என்னப்பா கேட்குறீங்க? 97% இதைத்தான் நடந்து கொண்டே இருக்கிறது. அதிலையும் குறிப்பாக 97.6% விழுக்காடு நகரத்திலும், 97.3 கிராமங்களிலும் செல்ஃபோன் ஆக்கிரமிப்பு இருக்கிறது. இன்றைக்கு வாழ்வே ரீல்ஸில் தான் போத தவிர ரியல் என்பது இல்லை. இதுதான் எதையும் மாற்றக்கூடியதாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது. இந்த யூடியூப்பை பார்க்க ஆரம்பிக்கிறோம். பார்த்து 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 ஒன்றை அடுத்தது நிறுத்தவே முடியாது. அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து நான் தள்ளிக்கிட்டே இருப்போம், பார்த்துக்கிட்டே இருப்போம். ஒரு பாயிண்டில் நிறுத்திட்டு அடுத்ததுக்கு போகலாமா? முடியாது. நம்மை ஆக்கிரமிக்கின்ற, செயல்படுத்துகின்ற, கட்டுப்படுத்துகின்ற உலகம் மிக பெரியது. இதில் நீங்கள் எதை நோக்கி போக போகிறீர்கள்? இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த செம்பொருள் மிக மிக ஒரு அழகான செம்பொருள், முன்மாதிரியாக இருக்கு. பவுல் அடிகளார் தீமோத்தேயுவுக்கு இந்த கடிதத்தை எழுதுகிற பொழுது தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறார். தீமோத்தேயு ஒரு வாலிபர். தீமோத்தேயுவை பற்றி வாசிக்க வேண்டுமானால் அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். அப்பா ஒரு கிரேக்கர், அம்மா ஒரு யூதர். அப்பாவும் அம்மாவும் வேறு இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் மகனை நல்ல முறையில் வளர்த்துருக்கிறாங்க. அவர் ஒரு நல்ல விசுவாசியாக வளர்ந்தார். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பவுல் அடிகளார் எழுதுகிறார், தீமோத்தேயுவே உன்னிடத்தில் இருக்கிற விசுவாசத்துக்கு காரணம் உங்கள் பாட்டி லோயிசா, உங்கள் அம்மா யூனிஸ், அவர்களுடைய விசுவாசத்தினால் தான் நீங்கள் இன்றைக்கு நீ இருக்கிறாய். இன்னும் நீ ஜாக்கிரதையாய் நடந்து கொள். 2 காரியங்கள். அப்பா அம்மாவுடைய, தாத்தா பாட்டியுடைய விசுவாசத்தினால் நீ விசுவாசிக்கிற மகனாக இருக்கிறாய். ஓகே. 4ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறார்? இல்லை, நீ இன்னும் ஜாக்கிரதையாக நடந்து கொள் என்று சொல்லி, முன்மாதிரியாக இரு என்று சொல்லி 5 காரியங்களை குறிப்பிடுகிறார். 1 பேச்சு, நடத்தை, அன்பு, பற்றுறுதி, தூய்மை.
பார்க்கிறவங்க எல்லாருக்குமே நம்ம பார்க்கிற கண்ணோட்டத்தை பொறுத்து தான். எனவே திருச்சபை, சமுதாயம், சமூகம், உலகம் வளருகின்ற பொழுது ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்வை நடத்துவதற்கு நமக்கு ஒருவர் துணை தேவை. அவர் யார்? அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். எனக்கு யாராக இருக்க முடியும்? என்னுடைய வாழ்வில் என்னை நடத்துகிறவர் யார்? ஆண்டவர் இயேசுவானவருடைய இயக்கம் ஒரு யூத் மூமெண்ட் என்று தான் நான் சொல்லுவேன். திருச்சபை இளைஞர்களால் ஆரம்பிக்கப்பட்ட திருச்சபை. வயசானவங்களே கிடையாது. இயேசு சாமிக்கு எத்தனை சீஷருங்க தாங்க? 12 பேர். அதில் பேதுரு மட்டும்தான் கொஞ்சம் வயசானவர். மீதி 11 பேரும் பிலோ 35. உங்கள் குரூப்பு. இந்த 15 வயதிற்கு 15 35 வயதிற்கு உட்பட்ட இந்த இளைஞர்கள் இயேசுவுடனே சேர்ந்து கொண்டார்கள். ஆண்டவராகி இயேசுவுக்கு என்ன வயசு? 30 வயசு. யோசித்து பாருங்களேன். ஒரு இளைஞர் 11 இளைஞர்களை வழி நடத்துகிற ஒரு மூமெண்ட்டு தான் திருச்சபை. ஆரம்பத்தில் வயதானவர்கள் எல்லாம் இல்லை. திருச்சபை கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் சேர்த்து கொள்ளப்பட்டது. ஏன்? இந்த வாலிபர்கள் இயேசுவை யார் என்று தேடுகிறார்கள். இயேசு வாருங்கள் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். யோவான் நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரத்தில் யோவான் ஸ்நானகர் காட்டுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஒரே ஒரு சாட்சி தான். மறுபடியும் அடுத்த முறை சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி. இதை கேட்ட மாத்திரத்தில் உடனே கட்சி மாறிடுறானுங்க. யோவானிடத்தில் இருந்த 2 சீஷர்கள் இயேசுவுக்கு பின்னே போகிறார்கள். அவங்க 2 பேரும் வாலிபர்கள். அந்த 2 பேரும் போன பிறகு இயேசு திரும்பி பார்த்து கேட்கிறார், உங்களுக்கு என்ன வேண்டும்? யாரை தேடுகிறீர்கள்? யாரை தேடுகிறீர்கள் என்பதற்கு இவங்க பதில் சொல்லியிருக்கணும். இல்லை நாங்கள் குருவை தேடுகிறோம் என்று. இல்லை, மாறாக அவர்களுடைய பதில் என்னவென்றால், நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்? தங்கியிருப்பதின் அர்த்தம் என்னவென்றால், நான் உங்களுடன் வந்து ஆண்டவரே நாங்களுடன் தங்கியிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விருப்பம் தெரிவிக்கிற 2 வாலிபர்கள். ஆண்டவர் சொல்கிறார், கம் அண்ட் சி, வந்து பார். இந்த சி என்பதை கிரேக்கத்தில் மொழிபெயர்க்கிற பொழுது நான் தங்கியிருக்கிற இடம், அபாய்டு என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. என்னுடன் வந்து நீங்கள் தங்கியிருங்கள், என்னுடன் இருங்கள். என் கூட இருந்தால் தான் நீங்கள் வளர முடியும், கற்றுக்கொள்ள முடியும். என்ன நடந்தது தெரியாது. அந்திரேயா புறப்பட்டு தன் சகோதரத்தை போய் சொல்லுகிறார், நாங்கள் மேசியாவை கண்டோம், பேதுருவே நீ வா. இளைஞர் பணி, இளைஞர் வாழ்க்கை என்பது இயேசுவை அடையாளம் காண்பது, ஆண்டவராகி இயேசுவுடன் இருப்பது, அவர் காட்டுகின்ற பாதையிலே செல்வது, அதனை தொடர்ந்து அடுத்த பணிக்கு செல்ல அழைக்கப்படுகிறோம். ஆனால் இந்த சீஷர்கள்லாம் அப்படியே இருந்தார்களா என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். நான் சுருக்கமாக முடித்து விடுகிறேன். இன்றைக்கு நற்செய்தி பகுதியாக வாசிக்க கேட்ட மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35 முதல் 41 வசனங்கள். ஒரு மாலை நேரம் ஆயிற்று, பொழுது போகின்ற காலகட்டம், வேலை செய்து மிகவும் ஓய்வெடுக்க வேண்டிய ஒரு நேரத்தில் இயேசு சொல்லுகிறார், நாம் அக்கறைக்கு போவோம். இயேசு கூப்பிடுகிறார் என்ற உடனேயே சீஷர்கள் இயேசுடனே சேர்ந்து அந்த படகில் ஏறிக்கொண்டு புறப்பட்டு போகிறார்கள். அது கலிலேயா கடல். கலிலேயா கடலிலே திடீரென்று புயல் அடிக்கிறது. புயல் அடிப்பதினால் அலைகள், தண்ணீர் நிரம்புகிறது, அலைகள் அதிகமாக இருக்கிறது. சீஷர்கள் ஓடி வந்து கேட்கிறார்கள், தலைவரே, மாஸ்டர், போதகரே, நாங்கள் மடிந்து போகிறோம். இயேசு அழைக்கிறார், அவங்களோட ட்ராவல் பண்ணுறானுங்க. இயேசு சொன்னதினால்தான் இவர்கள் அவருடனே போகிறார்கள். இவர்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. ஆண்டவர் எங்களை அக்கறைக்கு கொண்டு போய் சேர்ப்பார் என்ற நம்பிக்கை இல்லாமல் புயலை பார்த்தவுடன் பயந்து சொல்லுகிறார்கள், ஐயோ நாங்கள் மடிந்து போகிறோமே, இயேசுவே என்று குரல் கொடுக்கிறார்கள். இயேசுவுடன் இருப்பது வேறு, அவருடன் தங்கி இருப்பது வேறு. ஆனால் துன்பங்களும் பாடுகளும் வேதனைகளும் வருகிற பொழுது, ஆண்டவரே நீர் எங்களை கைவிட்டீர் என்று புலம்புவது வேறு. இந்த பெரிய அழுகை, ஒருவேளை மத்தேயு லூக்காவிலே இந்த பகுதிகளை வாசித்தால் ரொம்ப ரொம்ப வேடிக்கை என்னவென்றால், நாங்கள் மடிந்து போகிறோமே, எங்களை ரட்சியும் என்று சொல்லுகிறார்கள், எங்கள் உயிரை காப்பாற்றும் என்று சொல்லுகிறார்கள்.
உடன் இருந்து செல்லுகிறவர்கள் முடியவில்லை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் கடந்து போகிற பாதை மிக கரடு முரடான பாதை. இன்றைக்கு இருக்கிற உலகம் வெரி காம்படிட்டிவ் வேர்ல்ட். நீங்கள் உங்களை ஆய்வு செய்து உங்களை தயார்படுத்தினால் ஒழிய இந்த உலகத்தில் உங்களால் வாழ முடியாது. உங்களுடைய வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் கடந்து போவதற்கு ஆண்டவருடன் இருப்பதும் ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்வதும், இப்படிப்பட்ட இடையூறுகள் வருகிற பொழுது ஆண்டவரே என்று சொல்லி பற்றுக்கொள்வதும் மிக மிக அவசியம். இன்றைக்கு இந்தியாவுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் ஏறக்குறைய 47%. வேலை இல்லை, வேலை இல்லாத பட்டதாரிகள். ஆண்டவர் சொல்லுகிறார், தூங்குகிறவரை பார்த்து எழுப்புகிறார்கள், ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோமே. அவர் எழுந்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுகிறார், அமைதியாயிரு, இறையாதே அமைதியாயிரு. அந்த வார்த்தைக்கு பொருள் என்னவென்றால், இனிமேல் சத்தம் வேண்டாம், உங்களுடைய வாழ்க்கையிலே சத்தம் போட்டுக்கொண்டு இருக்க வேண்டாம், மாறாக அமைதியாக இருந்து கடவுள் அருளுகிற வல்லமையை பாருங்கள் என்று சொல்லுகிறார். ஒரு அழகான வார்த்தை, பீஸ் பி ஸ்டில் என்ற வார்த்தை ஒரு மிருகத்திற்கு வாய் கட்டுவது வார்த்தை தான் அது. அமைதியாக இருன்னா இந்த மிருகங்கள் எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி வாய் பூட்டு போடுவாங்க, நம்ம ஊரில் மாஸ்க் போடுற மாதிரி. ஆண்டவர் சொல்லுகிறார், கீப் குவைட், உன் சத்தத்தை ரைஸ் பண்ணாத, அமைதியாக இரு, நான் இருக்கிறேன், இவங்க என்னுடைய ஜனம், காப்பாற்ற வேண்டும். இந்த உலகம் மிகப்பெரிய இரைச்சலான ஒரு உலகம், அழிவை நோக்கி போய்கொண்டே இருக்கிறது. யாருக்கும் சொந்த அறிவு என்பது இல்லை, கற்றுக்கொள்ள வேண்டிய அனுபவமும் இல்லை, தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. பொருளாதாரம்னா என்னன்னு தெரியாது. ஏன் சார் தங்க விலை ஏறி போச்சு, பக்கத்தூரில் கூட தான் ஏறிடுச்சு, அமைதியாகிறோன்றான், நம்ம அமைதியாகிறோம். எங்கே பிரச்சனை என்பதை கண்டுபிடித்து அதை மாற்றுவதற்கு யாருக்கும் இல்லை. அவரவர்கள் பிழைப்பதற்கு வழி தேடுகிற ஒரு கூட்டம். அதில் வாலிபர்களுடைய பங்கு என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த இரைச்சல்களின் மத்தியிலே அமைதியாக இருந்து நீங்கள் மேலே வர கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் கடவுளை பற்றுக்கொள்ளுகின்ற அறிவில் வளரவும், அவருடன் தொடர்ந்து தங்கியிருக்கவும், சோதனைகள் வருகிற பொழுது அவரை நோக்கி கூப்பிடவும் அவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். கூப்பிடுகிற யாவருக்கும் பதிலளிக்கிற ஆண்டவர் தான் இயேசுவானவர். இஸ்ரவேலர் கூப்பிட்டார்கள், அவருடைய சத்தம் என் சமூகத்தில் வந்து என் செவிகளில் எட்டினது, அவருடைய கூக்குரல் என் சமூகத்தில் வந்து எட்டினது, நான் இறங்கி வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யார் கூப்பிட்டாலும் இறங்கி வருகிற கர்த்தர் வருங்கால சமுதாயத்தை அமைக்கின்ற பொறுப்பில் இருக்கிற திருச்சபைக்கு, குறிப்பாக வாலிபர்களுக்கு அவர் கேட்கக்கூடியவராக இருக்கிறார், இறங்கி வருகிறவராக இருக்கிறார். இதனுடைய முடிவு பகுதி ரொம்ப வேடிக்கை. 2 காரியம்தான். ஒன்று ஃபெய்த், இன்னொன்று ஃபியர். ஆண்டவர் கேட்கிறார், உங்கள் விசுவாசம் எங்கே என்று கேட்கிறார். அவர்கள் பயத்துடன் கேட்கிறார்கள். பார்க்கறதுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசமே இல்லை. ஒன்று விசுவாசம், பற்றுறுதி, இன்னொன்று ஃபியர், பயம். 2 சின்ன சின்ன வார்த்தைகள், ஆனால் 2 டிஃப்ரெண்ட் வேர்ல்ட்ஸ், 2 வித்தியாசமான உலகங்கள். விசுவாசம் கடவுளை சார்ந்தது, விசுவாசம் கடவுளை பற்றி கொள்வது, விசுவாசம் அவராலே இல்லாமல் ஒன்றும் நடக்காது என்று நம்புவது, விசுவாசம் ஆண்டவரே நாங்கள் உமக்கு கீழ்ப்படுகிறோம் என்று சொல்லுவது. பயம் என்பது கடவுளை நம்மை விட்டு பிரிப்பது. பயம் விசுவாசம் ஒன்றுமில்லாமல் செய்வது. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தபடியால் தான் ஓடி ஒளித்து கொண்டார்கள். பயம் கடவுளுடைய சமூகத்திலிருந்து மறைத்து கொள்ள செய்வது. ஆண்டவர் கேட்கிற கேள்வி, உங்களுக்கு விசுவாசம் இல்லையா? ஏன் பயப்படுகிறீர்கள்? ஆண்டவர் நல்ல கேள்வி கேட்டார். இவங்களுடைய பதில் என்ன? அந்த பகுதியை நீங்கள் படித்து பாருங்கள். அவங்க கேட்குறாங்க, யார் இவர்? யார் இவர்? இயற்கையும் கட்டுப்படுத்துகிற அளவுக்கு இருக்கிற யார் இவர்? கூட இருந்தும் அவரை புரிந்து கொள்ளாத ஒரு கூட்டம். யார் இந்த இயேசு? 30 வயதில் திருமுழுக்கெடுத்து 33 வயதில் சிலுவை சுமந்த ஒரு வாலிபர். யார் இந்த இயேசு? யாரோ வீதியிலே போய் கொண்டிருக்கிறார்கள், இறந்து போனார்கள் என்றவுடன் போய் நின்று மரித்து போனவனை உயிரோடு எழுப்புகிற இயேசு. யார் இந்த இயேசு? எங்கே இருக்கிற ஒரு தொழுநோயாளி
இயேசுவே உமக்கு சித்தம் உண்டானால் சுத்தமாக்கும் என்ற சத்தத்தை கேட்ட உடனே ஓடி சென்று அவனை அணைத்துக் கொள்கிற இயேசு. யார் இந்த இயேசு? மரித்து 4 நாட்கள் ஆயிற்றே நாருமே என்று சொன்ன மனிதனை எழுந்து வெளியே வா என்று சொல்கிற இயேசு. சமுதாயத்தை மாற்றுகிற, மனிதனுக்கு வாழ்வளிக்கிற, மனிதனுக்கு மீட்பு கொடுத்து அதன் மூலமாக கடவுளுடைய பிள்ளைகளாக மாற்றுகிற, கடவுளுடைய ஆட்சியை கொண்டு வருகின்ற ஆண்டவர் தான் இயேசு. அவருடைய பெயரை சூட்டி கொண்டிருக்கிற நாம் அவரை முன்மாதிரியாக கொள்ள வேண்டும். அவரை பற்றி கொண்டு அவருடைய பாதையிலே கடந்து வர நாம் அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு வெகு சீக்கிரமாக, வெகு வேகமாக இந்த உலக காரியங்கள் நம்மை ஆக்கிரமித்து கொண்டு இருக்கிறது. நமக்கு நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் நின்று போச்சு. வீட்டில் பெற்றோருடன் உட்கார்ந்து சாப்பிட்ற பழக்கம் குறைஞ்சி போச்சு. வீட்டு அறைகளுக்குள்ளே இருந்து பேசுகிற பழக்கம் குறைஞ்சி போச்சு. ஒவ்வொருத்தரும் ஒரு ரூமை பூட்டிக்கிட்டு செல்ஃபோனில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. பக்கத்து ரூமில் இருக்கிற கணவரை இந்த அம்மா செல்ஃபோன் சொல்லி கூப்பிட்றாங்க, வரீங்களா சாப்பிட்லாம். அவர் சொல்கிறார், இன்னும் 5 நிமிஷத்தில் வந்துடுறேன், நீ சாப்பிட ஆரம்பி. பிள்ளைகள் எங்கே? இந்த ஆக்கிரமிப்புகள், இந்த சமூக விஞ்ஞான வளர்ச்சிகள் நல்லது, ஆனால் கடவுளை விட்டு நம்மை தூரமாக அது பிரித்து விட்டது. நம்முடைய விசுவாச குறைவுகள். நீங்கள் போட்ட ஸ்கிட் ரொம்ப அழகான ஸ்கிட், அதான் உண்மை, அதான் உண்மை. திருச்சபையில் இவைகள் எல்லாம் நடக்கிறது. ஆனால் ஒன்று, திருச்சபையில் ஆண்டவர் இருக்கிறார், அவருக்காகத்தான் எல்லாம் நடைபெறுகிறது. இந்த சபைகளுக்கும் மற்ற சபைகளுக்கும் வித்தியாசம் இருக்குது. இங்கே வாங்குகிற காணிக்க நாளைக்கு திங்கக்கிழமை பேங்க் போயிடும், செவ்வாய்க்கிழமை ஸ்டேட்மெண்ட் ஆகும், அடுத்த வாரம் கோயிலில் வாசித்துருவாங்க, 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஆடிட் பண்ணிவிடுவாங்க. நான் வரேன், உங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணுறேன், எனக்கு நீங்கள் 10,000 ரூபாய் கொடுக்குறீங்க, அது வரவும் கிடையாது, செலவும் கிடையாது, கேட்குறதுக்கு ஆளும் கிடையாது, ஆண்டவர் கொடுத்தா நான் வாங்கின்னு போயினே இருப்பேன். அதுவல்ல திருச்சபை. கட்டுப்பாடுகள் உண்டு, ஒழுங்குமுறைகள் உண்டு, விசுவாச அறிக்கைகள் உண்டு. தவறு செய்தால் கேட்கின்ற உரிமையும் திருச்சபைக்கு உண்டு. எனவே திருச்சபை வளருகின்ற பொழுது வாலிபர்களுடைய பங்கு, வருங்கால திருச்சபை, வருங்கால சமுதாயம், வருங்காலத்தில் மாற்றக்கூடியவர்கள், ஆண்டவரே நீர் எங்களோடு இரும். அவரிடத்தில் வந்தவர்களை ஆண்டவர் ஒருபோதும் விட்டதில்லை. இதற்கு மார்க்கு நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரத்தை பார்த்தால் தெரியும். ஒரு இளைஞன் ஓடி வந்து கேட்கிறான், ஆண்டவரே நிலை வாழ்வை, நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? எப்பா இதெல்லாம் கடைப்பிடிக்கிறாயா? எல்லாவற்றையும் கடைப்பிடிக்கிறேன். சரி, உங்கள்கிட்ட கொஞ்சம் காசு அதிகமாக இருக்குது, அது மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடு. அவன் அதிக செல்வமுடையவனாக இருந்தபடியால் துக்க முகத்துடன் திரும்பி போனான். வாழ்விலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய அருள் வாழ்வு என்னவென்றால், அவருக்காக வாழ்வது, அவர் நம்முடன் இருக்கிறார், நாம் அவருடன் சேர்ந்து இருப்பது, அவருடன் கடந்து செல்வது. அவர் காட்டுகிற பாதை கரடு முரடான பாதை, சிலுவை பாடுகளின் பாதை, ஆனால் மகிழ்ச்சியான ஆசீர்வாதத்தின் பாதை. இன்றைக்கு இந்த விழாவை கொண்டாடுகிற உங்களே கடவுளுடைய திருப்பெயரில் நான் வாழ்த்துகின்றேன். நிச்சயமாய் கடவுள் உங்களுக்கு எல்லா கிருபைகளையும் நன்மைகளையும் ஆசைகளையும் கொடுக்கட்டும். வருங்கால சமுதாயத்தை மாற்றி அமைத்து கடவுளுக்கு மாட்சியாக விளங்கிட ஆவியானவர் உங்களை வழி நடத்துவாராக. தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இளைஞனாக இருக்கிற பொழுது நீர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பிற மக்களுக்காக, சமூகத்திற்காக, சமுதாயத்திற்காக சிலுவை பாடு மரணத்தின் மூலமாய் மீட்பு கொடுப்பதற்காக நீர் புறப்பட்டு போனீர். இளைஞனாக நீர் இருந்தபொழுது இளைஞர்களை அழைத்து ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்கி அதன் மூலமாய் ஒரு திருச்சபை என்ற நியமனத்தை நீர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர். இந்த திருச்சபை உம்முடையது, உம்முடைய சரீரம். ஒருவருடைய வயது சென்று பெரியவர்கள் இருக்கின்ற பட்சத்திலும் வாலிபர்களால் வருங்கால திருச்சபையை நடத்துவதற்கு நிச்சயமாய் முடியும். அவர்களை பலப்படுத்தும், அவர்களுக்கு கற்றுத்தாரும், அவருடைய கரங்களை பற்றி கொண்டு நீர் முன்னே செல்லும், கோணலானவர்களை நீக்கி ஆசீர்வாதமான பாதையிலே வழி நடத்தும். இந்த உலகத்தின் தீய சக்திகள், தீய உன்னுடைய ஆக்கிரமிப்புகள், அநீதிகள், அசுத்தங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் இடைப்படாமல் இருப்பதற்கு நீர் அவர்களை காத்துக்கொள்ளும். அவர்கள் வாழ்வு முழுமையாக இருப்பதன் மூலமாய் நீர் மாட்சி அடையவும், உம்முடைய திருச்சபை வளரவும், மூத்த உறுப்பினர்கள், பெற்றோர்கள் மகிழ்ந்து களி கூறவும் அருள் தாரும். இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பேரில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.